ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான சுண்டல் புளிக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி எடுத்துக்கோங்க. எலுமிச்சை சைஸ் புளியை ஊற வச்சுக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அரைமுறி தேங்காய், ஒரு ஸ்பூன் சோம்பு, அஞ்சு பூண்டு, சின்ன வெங்காயம் சேர்த்து மையாக அரைச்சிக்கோங்க. ஒரு வானல் எடுத்து வானல் சூடானதுக்கப்புறம் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எந்த எண்ணெய் விருப்பமோ அந்த எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேவையான பொருட்களை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 100 கருப்பு சுண்டல் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. சுண்டல் சீக்கிரம் வறுப்படுறதுக்கு கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கல்லுப்பு சேர்த்திங்கன்னா சீக்கிரம் வறுபட்டுரும். இந்த மாதிரி சுண்டலை வறுத்து குழம்பு வச்சு பாருங்கள், அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. சுண்டல் வறுத்து அதே எண்ணெயில் ஒரு ஸ்பூன் கடுகு, கடுகு பொரிஞ்சப்புறம் ஒரு ஸ்பூன் சீரகம், பொரிஞ்சப்புறம் ஒரு ஸ்பூன் வெந்தயம், வெந்தயம் பொரிஞ்சு 5-6 பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது வாய்க்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. 2 வெட்டி வச்சு கத்திரிக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. வெட்டி வச்ச 2 தக்காளி சேர்த்துக்கோங்க. அதையும் கிண்டி விட்டுக்கோங்க. தக்காளி வயிறு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மசிகிற அளவு கிண்டி விட்டுக்கோங்க. அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 3 ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா எண்ணெயில் போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. மசாலா கிண்டி விடும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. கரைச்சி வச்சு புளி கரைசலை கொஞ்சம் ஊற்றி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு மசாலாவை கிண்டி விட்டுக்கோங்க. வறுத்து வச்சுருக்க சுண்டலை சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க.
வெட்டி வச்சுருக்க முருங்கைக்காய் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அரைச்சி வச்சு தேங்காய் விழுது சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் புளி கரைசலை ஊற்றி நல்லா அதையும் கழுவி அதில் சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. அதையும் கிண்டி விட்டுக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. திறந்து அப்பப்போ கிண்டி விட்டுக்கோங்க. எல்லாம் அடி பிடிக்கும். இன்று பிறந்தநாள் திருமணநாள் காணும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். சுட சுட சாதத்துக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதை மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. பாய்.